வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. இப்போ யூடியூப்பில் என்ன நடக்குதுன்னா இப்போ இல்லை, 4-5 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த புரோக்கர் கருப்பி, அவங்களுடைய ஓடுகாலி, இவங்களுடைய கள்ளத்தொடர்பு ஆபாசமாக பேசுகிறாங்க. அப்படி இப்படின்னாங்க, ஆபாசமாக பேசுகிறாங்க, குழந்தைங்கள பேசுகிறாங்க, ஜெயிலுக்கு போய்ட்டு வந்துட்டாங்க. சரியா? அவங்க ஜெயிலுக்கு போய்ட்டு வந்து இப்போது சூப்பர் சாட்டில் பிச்சை எடுக்கிறாங்க. வியூஸ் அதிகமாக போகுது, யூடியூப்பில் சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. கள்ளத்தொடர்பு, டோமர், புரோக்கர் கருப்பி, கள்ளத்தொடர்பு, ஓடுகாலி அந்த பொம்பளையும் ஒரு கள்ளத்தொடர்பு. 6 கள்ளத்தொடர்பில் இது கடைசியாக ஒன்று ஓடிட்டுருக்கு. ரைட். இன்னொரு குரூப்பு இந்த ஆபாசத்தை ஒழிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. நிறைய பேர் வந்தாங்க, முயற்சி பண்ணாங்க, ஆளை காணோம், போயிட்டாங்க. இப்போ கடைசியாக இருக்கிறது மம்மி வந்து இன்னும் தரமான சம்பவம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தரமும் மாட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு, அதான் ஜுடிஷியல் கஸ்டடி போயிட்டு இப்போ வெளியே வந்திருக்காங்க. ரைட். இப்போ கள்ளத்தொடர்பு யாரை பற்றி பேசுகிறாங்க? புரோக்கர் கருப்பி கள்ளத்தொடர்பு, ஓடுகாலி கள்ளத்தொடர்பு. யார் தட்டி கேட்குறது? சமூக ஆர்வலர். நான் தான் உங்களை காப்பாற்றணும், மக்களை நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணணுன்றது யார்? மம்மியோட கடந்த கால வாழ்க்கை என்ன, இப்போ வாழ்க்கை என்ன? மம்மிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி கடலூரில் அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் ஒன்று, இப்போ இருக்கிறது 3வது. மம்மியோட ஒரு 13 வயது கம்மியான ஒரு திருமண மோசடி புரோக்கர். ஆனால் அவங்களே வந்து கடந்த காலத்தில் வழக்குகளில் அப்டேட்டில் அவங்களே சொல்லியிருக்காங்க. இவர் வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு எல்லோரும் தெரியும். இதை மீண்டும் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நியூஸ் சேனல்லாம் வந்து வளர்ப்பு தந்தை அப்படின்னு தான் வருது. சரியா? அதெல்லாம் இருக்கட்டும். இப்போது மம்மிக்கே இது 3வது கணவர். இவங்க வந்து கள்ளத்தொடர்பை பற்றி சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? மம்மிக்கு 3வது கணவர் இப்போ இருக்கிற பாவா. என்ன உங்களுக்கு தகுதி இருக்குது? இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்க? நான் அதை பண்ண வேண்டாம், சமூகத்தை சீர்திருத்தணும், கள்ளத்தொடர்பு இவங்க ஊக்குவிக்கிறாங்க, சாராயம் குடிக்கிறத ஊக்கப்படுத்துகிறாங்க, அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். மம்மியோட சாராயம் பாண்டிச்சேரியில் யாருக்கு சாராயம் வாங்கி கொடுத்தாங்க, பாட்டில் வாங்கி கொடுத்தாங்கன்றது ஊர் உலகத்துக்கே தெரியும். எல்லா மக்கள் பார்த்து 4-5 வருஷமாக பார்த்துட்ருக்குறோம். புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ரைட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த மம்மி ஒரு தரமான சம்பவம் பண்ணாங்க இல்லையா, ஸ்ரீவில்லிபுத்தூரில். அதில் இவங்களே தரமான சம்பவத்தில் தரமாக சிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு, அதான் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போயிட்டு வந்த உடனே கூட இருந்தது யார்? நம்ம காட்டுப்பண்ணி தவளவாயனும் காட்டுப்பண்ணி யார்? தவளவாயனுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு குழந்தைங்களாம் ஸ்கூல் படிக்குதான். அவனோட லைவில் சொல்கிறது தான். தவளவாயனும் காட்டுப்பண்ணியும் மம்மியோட வீட்டில் ஜுடிஷியல் கஸ்டடி போயிட்டு வந்த உடனே 13 மாதம் முடிச்சுட்டு திருவனந்தபுரத்துலேயே எங்கேயோ ஒரு இடம், கேரளாவில் வேறு இடத்துல ஒரே வீட்டில் இவங்க தங்கியிருந்தாங்க. இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க? புரோக்கரும் கட்டப்பை கருப்பியும் செய்தால் கள்ளத்தொடர்பு தான். அவங்க ஒத்துக்கிறாங்க. கள்ளத்தொடர்பு, கள்ள பொண்டாட்டி, ஓடுகாலியும் கள்ளத்தொடர்பு, கள்ள புருஷன் இருக்கான் சிலோனில், ஒத்துக்கிறாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்க? தவளவாயனும் காட்டுப்பண்ணியும், அதான் கல்யாண கண்டென்ட் காட்டுப்பண்ணியும் கள்ளத்தொடர்பு தானே. தவளவாயனுக்கு கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டி இருக்குது, 2 குழந்தைங்க இருக்குல்ல. அப்போ இதுவும் கள்ளத்தொடர்பு தானே. இதை ஆதரிக்கிறாங்களா அவங்க? மம்மி ஆதரிக்கிறாங்க அவங்க இல்லையா? கூட வாழ்ந்தாங்க, வீடியோலாம் போட்டாங்க. ஐயோ இப்போ தெரிஞ்சிட்டோம், அப்படி இருக்கா இப்படி இருக்கா அப்படின்னா செனப்பண்ணி மாதிரி தின்றதெல்லாம் போட்டாங்க. ரைட். இவங்க யார்? இவங்களுக்கு 3வது புருஷன். இவங்க லைவில் யூடியூப்பில் சொல்லனா கூட ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இவங்கள பற்றி கடந்த காலத்தில் திருமண மோசடி, மேட்ரிமோனியல் மோசடியில் வர சேனல்ஸில் வர ரெக்கார்ட்ஸ், சேனல்களில் இவங்கள பற்றி சொல்லும் பொழுது
போலீஸ் கொடுத்த தகவல் அடிப்படையில் சேனலில் சொல்லுவாங்க இல்லையா, அதில் இவங்களுக்கு வளர்ப்பு தந்தை தான் இப்போ இருக்கிற பாவா. அது தகவல் வருது, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போது இவங்களும் கள்ளத்தொடர்பு தானே. முதல் கணவன் இல்லை, 2வது கணவன் இல்லை, 3வது கணவன் மம்மியை விட 13 வயசு சின்ன ஆள் அவர். அப்போ அது கள்ளத்தொடர்பு தானே. காட்டுப்பண்ணியும் தவளவாயனும் கள்ளத்தொடர்பு தானே. புரோக்கரும் கருப்பி ஓடுகாலி கள்ளத்தொடர்பு தானே. இதை பேசுகிறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? சரி, இதை புரிஞ்சுக்குங்க மக்களே. இந்த 3 பேர் முக்கோண காதலை புரிஞ்சுக்குங்க. ரைட். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் சமூகத்தை தீர்த்தத்தை போனேன், நான் தான் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், அதில் நான் தான் உங்களை காப்பாற்றணும், இந்த மக்கள்கிட்ட இந்த சமூக சீர்கேடுலேருந்து நான் தான் காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு எனக்கு அவங்கள பற்றி பிடிச்சி உள்ளே போடணும், அவங்கள ஜெயிலில் அடைக்கணும். இவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கே 42 கேஸ் இருக்கான். இதை இப்படி கேட்காம அவன் யார், புரோக்கர் கருப்பியை பிடிச்சி உள்ளே போன சாக்கில் உங்கள்கிட்ட பணம் கேட்குறாங்க. நீ ஒப்படைக்கார், எங்கள் வீட்டுக்காரர் இல்லைன்ட்டார், நீங்கள் சமுதாயத்தெல்லாம் சீர்திருத்தத்துக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், 13 மாதம் கழித்துட்டு வந்திருக்கேன், அதனால் மக்களே நீங்கள் காசு அனுப்புங்க. ஆனால் நேரடியாக கேட்க மாட்டேன், என்கிட்ட காசு இல்லை, ஆனால் பிடிச்சி உள்ளே போடணும். ரைட் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆனால் மக்களே, நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, எதுக்கு கொடுக்குறீங்க? கள்ளத்தொடர்பு, அதை ஆதரிக்கலை. கள்ளத்தொடர்பு தப்பு தான், ஒழிக்கப்பட வேண்டியது தான். அந்த ஆதங்கத்தில் நீங்கள் புரோக்கர் கருப்பியை ஒழிக்கிறதுக்கு பணம் அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறீங்க. பணமும் அனுப்பிட்டுருக்கீங்க, வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலையும் அனுப்பிட்டுருக்கீங்க. யாருக்கு அனுப்புகிறீங்க? இவங்களும் அந்த கள்ளத்தொடர்பு உள்ள ஆட்கள் தானே. தவளாயனும் காட்டுப்பண்ணியும் கள்ளத்தொடர்பு உள்ள ஆட்கள் தானே. திருடங்கிட்டே சாவி கொடுக்குறீங்க, பொருளெல்லாம் உள்ளே வச்சுட்டு பூட்டிட்டு, திருடா இந்த அப்படி சாவியை வச்சுக்கோ, பத்திரமா பாதுகாத்துக்கோன்னு கொடுக்குறீங்க. இது சரியா கமெண்டர்ஸ் மக்களே? இந்த புரோக்கர் கருப்பியை ஒழிக்கணும்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்கீங்களே, அதில் வரவேற்க வேண்டிய விஷயந்தான், தப்பு இல்லை. உங்களுடைய ஆதங்கம் புரியுது, எங்களுக்கும் அந்த மனநிலையில் தான் இருக்கும். அவங்க ஒழிக்கப்பட வேண்டியவங்க. சமுதாய சீர்கேடு, கள்ளத்தொடர்பை ஆதரிக்கிறாங்க, குடிப்பழக்கத்தை ஆதரிக்கிறாங்க. எங்களுக்கும் அதில் உடன்பாடு உண்டு. ஆனால் நீங்கள் யாருக்கு பணம் அனுப்புகிறீங்க? கள்ளத்தொடர்பில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கே பணம் அனுப்புகிறீங்க. இதை மட்டும் யோசிங்க மக்களே. நீங்கள் அவங்க சேனலுக்கு போங்க, பாருங்கள், டைம் பாஸ் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். அது உங்களுடைய தனி உரிமை, உங்களுடைய உரிமை அது. அதே மாதிரி அவங்க கள்ளத்தொடர்பில் இருக்கிறதும் அவங்களோட உரிமை. அதை தட்டி கேட்க வேண்டியது அவங்க சீர்கேடு. அதனால் பாதிப்படைகிற குடும்பங்களும் காவல்துறையும் சட்டமும் கேட்க வேண்டிய விஷயத்தை இந்த மம்மி கேட்கறதுக்கு, மம்மி ஏற்கனவே 3வது புருஷன்கிட்ட வாழ்ந்துட்டு 42 திருமண மோசடி வழக்கில் இருந்துட்டு ஒரு போக்சோ கேஸில் உள்ளே போயிட்டு 13 மாதம் கழித்துன்னுட்டு இன்னும் நடிக்குது, உருட்டுது, பொய் பேசுது. 11ஆம் தேதி எக்மோர் கேஸ் மக்களே. எக்மோரில் ஒரு திருமண மோசடி வழக்கு, பெங்களூரை சார்ந்தவரோட திருமண மோசடி வழக்கு எக்மோர் கோர்ட்டில். அன்றைக்கி மம்மியும் இந்த தவளாயனும் ஒன்றா சுற்றுறாங்க. தவளவாயா, மம்மி இதை மறுக்க முடியாது, எங்கள்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது, ஆதாரங்களை போட்டால் எங்களுக்கு உங்களை மாதிரி ஆதாரங்கள், வீடியோ, ஆடியோ, ஃபோட்டோ போடுற பழக்கம் எங்களுக்கு இல்லை, அது கூடவும் கூடாது. இருந்தாலும் நான் சொல்கிற விஷயத்தை எங்களுக்கு வந்த தகவல் அடிப்படையில், நேரில் பார்த்தவர்கள் சொன்ன விஷயங்கள் அடிப்படையில் உங்களுக்கு தகவல் தரும். நம்பிக்கையானவர்கள் கொடுத்த ஆதாரங்கள் அடிப்படை. ஃபோட்டோ அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்க அனுமதி இருந்தால் போடலாம், ஆனால் போட மாட்டோம். மம்மி தவளவாயா, 11ஆம் தேதி காலையில் எழும்பூர் கோர்ட்டில் 6வது மாடி 13வது கோர்ட்டு. நீங்களும் தவளவாயா, நீயும் மம்மியும் அட்டனானீங்க, அப்பீரியன்ஸ் கொடுத்தீங்க. அந்த கேஸில் 4 பேர் இருக்காங்க. அதில் மம்மி மட்டும்தான் இன்றைக்கி அட்டண்டன்ஸ், மீது எல்லாருமே ஆப்சண்ட். 6வது மாடி 13வது கோர்ட்டு
இறங்கி வரீங்க, உங்களுடைய வோக்ஸ்வேகன் கார் கோர்ட்டுக்கு எதிர்த்த மாதிரி நிற்குது. அதில் நீங்கள் வரீங்க, அது எல்லா ஆதாரமும் இருக்குது. நீங்கள் கோர்ட்லேருந்து வாசலில் வர்றது, வெளியே வர்றது. அந்த காரில் மம்மி ட்ரைவ் பண்ணுறாங்க, நீங்கள் லெஃப்ட் சீட்டில் நீங்கள் உட்காந்துட்டு ஊரை சுற்றுனது. அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு இலங்கை வெளிவிவகாரத்துறை ஆஃபீஸ் அங்கே போயிட்டு அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க. ஃபோட்டோ எடுத்தது தவளைவாயன், மம்மியை ஃபோட்டோ எடுத்தது தவளைவாயன். இவ்வளோ ஆதாரம் இருக்குது. எதுக்கு நான் சொல்கிறேன், அது அவங்களோட தனி மனித பிரச்சனை, தனி மனித உரிமை, அவங்க நட்பு, அவங்க எப்படி வேணால் போட்டோம். அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. அவங்க சென்னைக்கு வரட்டும், ஒரே வீட்டில் கூட வாழட்டும், அது அவங்களுடைய உரிமை. அது சட்டத்துக்கு புறம்பாக செய்யாமல் சட்டத்துக்கு உட்பட்டு செய்கிற விஷயங்களுக்கு நம்ம யாரும் குறுக்க போக முடியாது. அப்படியே அவங்க சட்டத்துக்கு புறம்பாக பண்ணினாலும், சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகள் இருந்தாலும் அதுக்கு காவல்துறை இருக்குது, அரசாங்கம் இருக்குது, கோர்ட்டு இருக்குது. அது உள்ளே நம்ம போகல. நம்ம சொல்ல வர்றது, இவங்க கண்டென்ட்ஸ் எல்லாம் தான் ஒன்றா இருக்காங்க, மக்களை ஏமாத்துறாங்க. அந்த தவளைவாயன் ஒரு நைட்டியை போட்டுட்டு அந்த மம்மியை இமிட்டேட் பண்ணுற மாதிரி உதடு பூரா சாவித்தை பூச்சிட்டு கிளின்னு கிழிக்கிறான். நீ என்ன திட்டு, நான் ஒன்றை திட்டுறேன், நான் ஒன்றை திட்டு, நீ என்ன திட்டு. அது மாதிரி மம்மி, தவளவாயன், காட்டுப்பண்ணி, புரோக்கர், கருப்பி, ஓடுகாலி, இவங்க எல்லாருமே ஒரே குரூப் எல்லாம் லைனில் கான்டாக்டில் இருக்காங்க. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டுக்காக 6 பேரும் மாற்றி அவங்கள திட்டிட்டு நம்மளை ஏமாத்துகிறாங்க. அந்த மம்மி அவனை புரோக்கரை ஜெயிலில் போடணுன்று காசு கலெக்ஷன் பண்ணுது. மக்களே, பணம் கொடுக்காதீங்க, ஏமாறாதீங்க. இதுதான் உங்களுக்கு கொடுக்குற நம்மளுடைய விழிப்புணர்வு தரோம். அதுக்கு மேலே நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுடைய பிரியம், உங்களுடைய பணம் போக போகுது, மானம் போக போகுது. அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. உஷாராக இருங்க. விழித்து கொள்ளுங்கள்.